ஓகே. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்று தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு, ஜெபிக்கும் போது நம்ம கண்ணீர் விட்டு அழலாமா, அழக்கூடாதா? இதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆஹ் எத்தனை பேர் அழுது ஜெபிக்கணும்னு சொல்றீங்க? எத்தனை பேர் அழக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஓகே, அழுது ஜெபிக்கலாமா? எஸ்ன்றவங்க கை தூக்கணும்ப்பா. ரெண்டு பேர் கை தூக்குறாங்க. ஓகே, அழக்கூடாது ஜெபிக்கும் போதுன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? 1 2 3 3 4. ஓகே, இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. அப்போ நிறைய பேர் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபைன், குட். நான் ஆக்சுவலாக இப்படி ஒரு டாபிக் எடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது இது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சு. நிறைய பேர் அழுது அழுது ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. அப்போ நான் எல்லா இடத்துக்கும் அழக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ நம்மளுக்கு அதில் ஒரு தெளிவு இருப்பது அவசியம் இல்லையா? இப்போ நம்ம கேட்கும் போதே பாதி பேர் கை தூக்கல, பாதி பேர் கை தூக்குறவங்க அழுது ஜெபிக்கலாம்னு சொல்றாங்க, பாதி பேர் அழக்கூடாதுன்னு சொல்றோம். அப்போ நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்துல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கிறது மிக மிக அவசியம். ஓகே, ஜெபிக்கும் போது அழலாமா? ஆன்சர் எஸ், அழலாம். ஏன்னா ஜீசஸ் அழுதுருக்கார். கரெக்டா? ஏசு கிறிஸ்து அழுது ஜெபிச்சிருக்காரா? ஜீசஸ் அழுது ஜெபிச்சிருக்காரு. அழுதுருக்காங்க. அழுதுருக்காங்க. அழுது ஜெபிச்சாரா? ஆமா பிரதர். ஓகே. புதிய ஏற்பாட்டுல எத்தனை இடத்துல இயேசு கிறிஸ்து அழுதார்? லாசருக்காக அழுதுருக்காரு. கிறிஸ்டியன் தேவாலயத்தை பார்த்து அழுதாரு. அப்புறம் தம்மை சாவில் இருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி அந்த ஓகே, இடத்துல அழுது. சரி. ஒரு சில ரெட்டையில சின்ன மாதிரி காமிக்கிறாங்க. மொத்தம் 3 இடத்துல இயேசு கிறிஸ்து அழுது இருக்கிறார். ஓகே, லாசரை உயிர்ப்பிப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அழுகிறார். அதே போல எருசலேமை பார்த்து அந்த கடைசி அப்படி இறுதி நாளில் வரும்போது எருசலேமை பார்த்து ஆண்டவர் அழுகிறார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சை காத்து கொள்வது போல் நான் எத்தனையோ முறை உன்னை அணைத்துக் கொள்ள ஆர்வமாக இருந்தேன், இருந்தாலும் நீ என்னுடைய வார்த்தையை கேட்கலன்னு சொல்லி கண்ணீர் சிந்து அழுகிறார். இன்னொரு இடத்துல எபிரேயர் நம்ம படிக்கிறோம். சென்ட் பால் சொல்றார், தன்னை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி அவர் கண்ணீர் சிந்தி மன்றாடினார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3 இடத்துல நம்ம இயேசு கிறிஸ்து அழுகிற ஒரு சுச்சுவேஷனை பார்க்குறோம். அப்போ ஜெபத்துல அழுறது தப்பு இல்லை, ஆனா எந்த இடத்துல அழணும், எங்க அழக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில நேரம் நீங்க நல்லா மெய் மறந்து பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணும்போது அல்லது கடவுளுடைய பிரசன்னத்தை உணரும் போது கண்ணில் கண்ணீர் வருதா? எத்தனை பேருக்கு அப்படி வந்திருக்குது? கடவுளுடைய பிரசன்னத்தை உணரும் போது கண்ணீர் வருது. ஓகே, அப்போ அந்த கண்ணீர் நல்லதா கெட்டதா? அழணும் அழக்கூடாது. உண்மையிலே கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணரும் பொழுது அந்த நம்மை அறியாமல் கண்ணுகளிலிருந்து கண்ணீர் வரும். நிறைய பேருக்கு வரும். இது வரைக்கும் வரலன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக கடவுளோடு ஐக்கியமாகணும்னு அர்த்தம். எப்போ ஓகே கண்ணீர் வருது, இந்த மாதிரி நம்ம ஜெபத்துல ஆழ்ந்த ஜெபத்துல இருக்கும் பொழுது அல்லது நாம் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணும்போது நல்ல கடவுளுடைய பிரசன்னத்தை உணரும் போது நமக்கு இந்த மாதிரி கண்ணீர் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆத்மா கடவுளுடைய சன்னிதானத்தில் ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது அவருடைய பரிசுத்தத்தை நம்மளால உணர முடியும். எப்பொழுது நம்ம அவருடைய பரிசுத்தத்தை உணர முடியுதோ அடுத்த செகண்ட் நம்மளுக்கு என்ன வரும்? ஐயோ ஆண்டவரே, நான் உங்களுடைய சன்னிதானத்தில் நிற்க தகுதியற்றவனாக இருக்கிறேனே. அப்போ ஒரு காரணம் நம்ம அழுறதுக்கு நம்மை அறியாமல் நம்ம ஆத்மா அழுதாங்க. நம்ம நினைச்சு அழுறது கிடையாது. நாம் அழ வேண்டும் என்று அழுவதில்லை, உணர்ச்சி பூர்வமாக அழுறது கிடையாது. நம்முடைய ஆத்மாவில் உணர முடியும், நம்முடைய இருதயத்தில் உணர முடியும், கடவுள் இவ்வளோ பரிசுத்தரா இருக்கார், நம்ம அந்த அவர் சன்னிதானத்தில் நிற்கிறதுக்கு தகுதியற்றவங்களா இருக்கிறோமே. எஸ்ஐயாவில் நம்ம பார்க்குறோம் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் பிதாவை அந்த அரியணையில் சிம்மாசனத்தில் பார்க்கும்போது எஸ்ஐயா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனிதர்கள் மக்களே வாசனை செய்கிறேன் அப்படின்னு அவரு கதறி அழுகிறார். அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் கடவுளுடைய பிரசன்ஸ் ஃபீல் பண்ணும்போது நம்மை அறியாமல் கண்ணீர் வருவது. இன்னொரு காரணமும் இருக்குது. அவருடைய பிரசன்ஸ்ல அவருடைய அன்பை நம்ம உணரும் பொழுது, இவ்வளோ தகுதி இல்லாத என்ன நீங்க இவ்வளோ அன்பு செய்றீங்களா ஆண்டவரே,
அந்த உணர்வு வரும்போது நமக்கு நம்ம அறியாமல கண்ணீர் வரும் இல்லையா? ஏன்? கடவுளுடைய அன்பு எங்க ஊற்றப்படுகிறது? கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது. உள்ளம் என்பது ஆங்கிலத்தில் ஹார்ட்னு இந்த இடத்துல சொல்றாங்க. God's love is poured into your hearts. Hearts plural இருக்குது. There is a heart in your spirit, there is a heart in your soul. நம்ம பிசிக்கல் இருதயத்தை சொல்லல, நம்முடைய ஸ்பிரிட்ல இருக்கிற ஹார்ட்லையும் சோல்ல இருக்கிற ஹார்ட்லையும் கடவுளுடைய அன்பு ஊற்றப்படும் பொழுது அந்த அன்புக்கு உருகாத மனிதன் யாரும் கிடையாது. இவ்வளோ தவறு செய்து நீங்க என்ன இவ்வளோ அன்பு செய்றீங்களா ஆண்டவரே? அந்த உணர்வுல நம்ம அறியாம நம்முடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீலிங், இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆகலன்னு யாரா இருக்கீங்களா? அதுல இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை பிரதர். ஓகே, அப்போ நல்லா கடவுளுடைய சன்னிதானத்தில் நீங்க மெய் மறந்து துதிக்கணும். துதிக்கும் பொழுது கடவுளுடைய பிரசனத்தை நம்ம உணர முடியும். கடவுளுடைய பிரசனத்தை உணரும் பொழுது, கடவுளுடைய அன்பை நாம் உணரும் பொழுது நிச்சயமாக சரி, இப்போ நான் ரெண்டு விதம் சொன்னேன். ஒன்று வந்து கடவுள் மேல நம்ம தகுதி இல்லாதவங்களா இருக்கிறோமே நினைச்சு நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். இந்த கண்ணீர் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும். புரியுதுங்களா? தனிமையில் நம்ம ஜெபிக்கும் பொழுது அல்லது பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணும்போது எந்த இடத்துல நம்ம கடவுளோடு ஐக்கியமாகிறோமோ அந்த இடத்துல நம்மளை அறியாமல் கண்களில் கண்ணீர் வரும்போது ஒரு விஷயம் என்ன சொன்னேன் நான், நம்முடைய பாவங்கள் உணர்த்தப்படும். இவ்வளோ தகுதி இல்லாமல் நான் இருக்கிறேன் கடவுள்னால, அவர் இவ்வளோ பரிசுத்தமா இருக்கிறாரு. இதை ஃபீல் பண்ணும்போது நம்முடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. இந்த கண்ணீர் உங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தும், உங்களுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தும். இது ரொம்ப நல்ல ஒரு கண்ணீர். ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். இன்னொன்று, கடவுளுடைய அன்பை நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து நம்ம கண்ணீர் விடுறது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும். கடவுளுடைய அன்பை நினைத்து நாம் கண்ணீர் விடும் பொழுது என்ன ஆகுது? நம்ம கடவுளோடு இன்னும் கொஞ்சம் ஐக்கியமாக முடியும், இன்னும் நெருங்க முடியும். ஸோ இந்த ரெண்டு கண்ணீருமே நல்லது தான். இது வரைக்கும் நமக்கு இப்படி ஒரு அனுபவம் இல்லைன்னா நம்ம இன்னும் நம்முடைய இருதயத்தை திறந்து கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து நம் ஹார்ட்டை போர் அவுட் பண்ணி நம்ம இது வரைக்கும் ஜெபிக்கலன்னு அர்த்தம். You have to pour out your heart and pray. You have to feel the presence of the Lord. கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை உணர்வது மிக மிக அவசியம். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்து உலக தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகன உருகும்னு பைபிள் சொல்லுது இல்லையா? நம்ம சங்கீதத்தில் படிக்கிறோம், சாம்ஸ்ல படிக்கிறோம், ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலக தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகன உருகும். அப்ப நம்ம ஹார்ட் மெல்ட் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த அழுகை. இந்த அழுகை எதை குறிக்குது? நம்முடைய இருதயம் உருக்கப்படுகிறது. ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்னால மலைகள் மெழுகன உருகும். அப்ப எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது உருகும். நம்முடைய ஹார்ட் கடினப்பட்டிருந்தாலும் இந்த இடத்துல கடவுள் அதை உருக்கி ஒரு லகுவான ஒரு இருதயமாக, ஒரு சதையுள்ள இருதயமாக நம்ம ஹார்ட்ல இருக்கிற கடினத்தன்மையை போக்கி கொண்டிருக்கிறார்ன்றது தான் அதனுடைய உண்மையான ஒரு மீனிங். பிரைஸ் லார்ட். நான் முதல்ல தியானத்துக்கு போயிருக்கும் போது ஒரு 20 வருடத்துக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 19 வருடத்துக்கு முன்பாக, நான் அப்போ கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். அப்போ முதல் நாள் தியானத்துக்கு போயிருக்கும் போது வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன், எல்லாம் எப்படிலாம் ப்ரேயர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர் அழுதுலாம் ஜெபிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த மக்கள் உண்மையிலேயே அழுறாங்களா, இவங்க சும்மா ஆக்ட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு. பிரைஸ் லார்ட். புரியுதுங்களா? ஏன்னா நான் அது வரைக்கும் கண்ணீர் விட்டு அழுததே கிடையாது. அப்போ எனக்கு மனசுல வந்தது, ஜென்ஸ் எப்படி, லேடிஸ் ஓகே அழுறாங்க பரவாயில்ல, ஜென்ஸ் எப்படி வாய் விட்டு கடவுள் மற்றவங்க முன்னாலே அழுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா தேர்ட் டே நானே அழுதேன். ஓகேங்களா? ஸோ கடவுள் நம்முடைய இருதயத்தை மென்மையாக்கும் பொழுது, நம்மை அறியாமல் அவருடைய அன்பை உணரும் பொழுது, நம்முடைய பாவத்தை உணரும் பொழுது நம்முடைய கண்களில் கண்ணீர் வரும். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிக மிக நல்லது. இது வரைக்கும் இல்லைன்னா நம்ம உண்மையிலே நம்முடைய கடவுளுடைய பிரசன்ஸ்ல வரலன்னு அர்த்தம். கடவுளுடைய பிரசனத்தை நாம் சரியாக உணரவில்லை, அவருடைய அன்பை நாம் சரியாக உணரவில்லைன்னு அர்த்தம். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கல் இதயக்காரனாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய அன்பை உணரும் பொழுது கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், பயத்தினால அழுகிறது வேற, ஆனால் கடவுளுடைய அன்பை உணரும் பொழுது
எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு ஹார்ட் ஹார்ட்டட் பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கேப்ல அவருடைய அன்பு உணர முடிந்ததுன்னா கண்களில் நிச்சயமாக கண்ணீர் வரும். ஏன்னா கடவுளுடைய அன்புக்கு அவ்வளோ பவர் உண்டு. பிகாஸ் காட் இஸ் லவ். கடவுளை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு மனுஷன் சொன்னான்னா அந்த அன்பை உணராமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நீங்க பயத்துல கடவுள்கிட்ட வந்திருக்கலாம், ஒரு தேவைக்காக கடவுள்கிட்ட வந்திருக்கலாம். ஆனா கடவுள் ஜீசஸ் பின்னால் நீங்க கடைசி வரைக்கும் போனோம்னா அவருடைய அன்பு மாத்திரம் தான் நம்மளை கடைசி வரைக்கும் அந்த கல்வாரி சிலுவை பாதையில் போக செய்ய முடியும். பல காரணத்துக்காக நீங்க இயேசு கிறிஸ்து தேடி வந்திருக்கலாம். இன்னைக்கு கூட பலர் ஜெப உதவிக்காக வந்திருக்கலாம், தேவைகளுக்காக வந்திருக்கலாம். ஆனா கடவுளுடைய அன்பை எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ அந்த அன்பு தான் பவர். That love is a power and that love is a Holy Spirit anointing. அந்த அன்பு தான் உண்மையிலே சக்தி வாய்ந்தது. எந்த அளவுக்கு கடவுளுடைய அன்பை உங்கள் உள்ளத்தில் இதயத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ அது உணர முடியும். See, love is a decision. இருந்தாலும் love has a feeling also. இல்லையா? சிலர் love has no feeling வாங்க, அது கரெக்ட் கிடையாது. Love has a feeling. பட் லவ் ஷுட்ஸ், அதாவது அன்பு டெசிஷனாக தான் ஆரம்பிக்கணும். ஆனால் அதற்கு உணர்வு உண்டு. ஏசு கிறிஸ்து அதுக்கு எக்ஸாம்பிள். ஜீசஸ் யாரு? ஜீசஸ் இஸ் லவ். கரெக்ட். ஜீசஸ் அவர் டெசிஷன்ல கரெக்டாக இருந்தார். பட் ஆனால் he had எமோஷன் ஆல்சோ. கரெக்டா? அப்போ நம்மளுக்கு எனக்கு அன்பு உண்டான எமோஷன்ல வராது அப்படின்னா நம்ம அன்பை சரியாக இன்னும் வெளிப்படுத்தல, கடவுளுடைய அன்பை நம்ம இன்னும் சரியா ஃபீல் பண்ணலன்னா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நான் ஒரு நாள் அழுததே கிடையாது பிரதர் அப்படின்னா உங்க ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நான் ஒரு நாளும் இந்த மாதிரி மெய் மறந்து ஆண்டோடைய பிரசன்னத்துல அழுதது கிடையாதுன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது மிக அவசியம். டெய்லி அழுணும் நான் சொல்ல வரல. பட் when you feel the presence of the Lord, when you feel அவருடைய பிரசன்னத்துல பிசிக்கலா ஃபீல் பண்ண அவசியம் கிடையாது. பிசிக்கலா ஃபீல் பண்ணி தான் நம்ம அழணும் அவசியம் இல்லை. ஆனால் அந்த அன்புல இருக்கும் நம்மள அறியாமல கண்ணில் கண்ணீர் வரும். அந்த அன்பை உணரும் பொழுது, நம்முடைய தகுதியின்மையை உணரும் பொழுது, இவ்வளோ பரிசுத்தமான கடவுள்னால நான் இப்படி இருக்கிறேனே, இவ்வளோ அன்பு செய்கிற கடவுள் முன்னால நான் இவ்வளோ மோசமா இருக்கிறேன்னு நினைக்கும் போது 2 காரியத்துக்கும் நமக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ கை தூக்க வேண்டாம். அப்படி இருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் இன் யுவர் பர்சனல் ப்ரேயர். ஜெபத்தில் அதிக நேரம் ஆண்டவரே உங்களுடைய அன்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க. உட்காந்து ஜெபிக்கணும். அதிக நேரம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நல்லா துதிக்கும் பொழுது 2 டைம்ல நீங்க அதை ஃபீல் பண்ண முடியும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும் போது அதை ஃபீல் பண்ண முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கும்போது நீங்க ஃபீல் பண்ண முடியும். அதே போல தனி ஜெபத்தில் அதிக நேரம் ஜெபிக்கும் பொழுது, டங்ஸ்ல ரொம்ப நேரம் ஜெபிக்கும் பொழுது நீங்க அதை ஃபீல் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை கேட்கறதோட விட்டுறாதங்க. தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கடவுளுடைய அன்பை ஃபீல் பண்ணலன்னா, கடவுளுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் நம்மளை மாற்றும் இல்லையா? சரி, நம்ம ஏசு கிறிஸ்து பின்னால போறதுக்கு முக்கியமான ரீசன் என்னது? நான் மறுபடியும் சொல்ல, ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் வரும்போது நம்முடைய தேவைகளுக்காக வந்திருக்கலாம். நிறைய பேர் தியானத்துக்கு போய் மனம் மாறுறோம். தியானத்துக்கு போகும்போது நமக்கு தேவைகளுக்காக போயிருக்கலாம். திருமணம் ஆகலை, இல்லை வேலை கிடைக்கல, குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, பண பிரச்சனை, ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம தியானத்துக்கு போயிருக்கலாம். அதுக்காக ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது, மறுபடியும் ஏதாவது தேவைக்காக மாத்திரம் நம்ம பின்பற்றிட்டு இருந்தாலும் நம்மை விட இறங்குவதற்குரியவர்கள் யாரும் கிடையாதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது இல்லையா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது இந்த உலக காரியத்துக்கு மாத்திரம் இருந்தால் உங்களை விட இறங்கத்தக்கவர்கள் யாரும் கிடையாது, பரிதாபத்துக்குரியவர்கள் யாரும் கிடையாதுன்னு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் முதல்ல பின்பற்றுறது இந்த உலக காரியக்காக இருந்தா பிரச்சனை கிடையாது. ஜீசஸ் அதை பற்றி கவலைப்படல. நீங்க முதல்ல ஜீசஸ் வரும்போது, அன்றே எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஜீசஸ் நோன்னு சொல்ல போறதுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இதே 10 வருஷம் 20 வருஷம் அதே சொல்லிட்டு இருந்தோம்னா, உலகபூர்வமான காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்னா, we are not Christians. நாம் பரிதாபத்துக்குரிய மனிதர்கள் என்று வேதம் சொல்கிறது. இதை நான் நிறைய இடத்துல சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தை மீண்டும் மீண்டும் செக் பண்ணி பாருங்க. ஜெபத்துல எப்பவும் டெய்லி பெட்டிஷன் வைக்கிறீங்களா, அல்லது கடவுளுடைய அன்புக்காக இயங்குறீங்களா?
உங்கள் ஜெபத்துல கடவுளுடைய அன்புக்காக நீங்க ஏங்குனீங்கன்னா உண்மையிலே ஆன்மீக வாழ்க்கையில சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல ஒவ்வொரு நாளும் பெட்டிஷன் வச்சுட்டு இருந்தோம்னா உண்மையிலே கடவுளை நாம் அன்பு செய்யவில்லை. கடவுளை ஜீசஸை நம்ம விரும்பல, ஜீசஸ் கிட்ட வேற எதையோ விரும்புறோம்னு அர்த்தம். கரெக்டா? நாம் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோமா அல்லது இயேசு கிறிஸ்துவிடம் எதையாவது தேடுகிறோமா? யோசித்து பாருங்க. நாம் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோமா, இயேசு கிறிஸ்துவிடம் எதையாவது தேடுகிறோமா? நிறைய நேரத்துல கிறிஸ்தவ மக்கள் ஜீசஸ்ட என்ன கிடைக்கும்னு தான் ஓடி வராங்க. கரெக்டா? ஜீசஸ் சாப்பாடு போட்டார். 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு, 2 மீனையும் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு சாப்பாடு போட்டார். அடுத்த நாள் மக்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து ஓடி வராங்க. ஜீசஸ் என்ன சொல்றாரு? நீங்க இறை வார்த்தையை கேட்டதுனால என் பின்னால வரல, வயிறார உண்டதுனால என் பின்னால வரீங்கடான்னு சொல்லி திட்டுறாரு. நீங்க பைபிள்ல நற்செய்தியில இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து கடிந்து கொண்ட ஒரு இடம் இந்த இடம். மற்ற இடத்துல பரிசேயர்களை கடிந்து கொள்கிறார், சீடர்களை கடிந்து கொள்கிறார். பொது மக்களை குறித்து கடிந்து கொண்டிருந்த ஒரே ஒரு இடம் எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் தான். எந்த இடம்? உலக தேவைக்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஆண்டவர் குறை சொல்லலை. ஆனா அதற்காக மாத்திரம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றீர்கள் என்றால் ஜீசஸை திட்டு வாங்குவீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், திரும்ப 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 உங்க ஜெபத்துல உலக காரியத்துக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால் இயேசு கிறிஸ்துக்கு நிச்சயமாக கஷ்டம்தான். ஜீசஸ் will not like it, you will not be happy. Praise the Lord. நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், ஆனா வேற வழி கிடையாது. உண்மை அதுதான். கரெக்டா? ஜீசஸ்க்கு முதல்ல பிடிக்காது. ஏன்னா பைபிள் அவர் திட்டுறார் இல்லையா, புறப்பட்டுக் கொள்றார். எதுக்கு? என்ன சாப்பாட்டுக்காக ஓடி வரீங்களான்னு சொல்றாரு. இதை விட கேவலமா ஜீசஸால் திட்ட முடியாது. ஏன்? சாப்பாடு அவரை பின்பற்றி போகும்போது சாப்பாடு கொடுப்பன்னு ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்ப நம்பிக்கை இல்லாம நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அவருக்கு எரிச்சலாக தான் இருக்கும். ஆனால் அவர் எரிச்சலை காமிக்க முடியல அவரால். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து கண்ணீர் சிந்திய ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஓகே, எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. எபிரேயர் 5:7 நானே படிச்சிடுறேன். இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி. ஓகே, பைபிள் டிஸ்பிளே பண்ணிடுறோம், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. எபிரேயர் 5:7. ஓகே, அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி. யார் அது சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவர்? இயேசு கிறிஸ்துவை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவர் யாரு? பிதா. பிதா. சோ இவ்வுலகில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்ல பிதாவை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? ஜீசஸ் பிதா கிட்ட கண்ணீர் சிந்தி மன்றாடுறார். என்ன சொல்லி மன்றாடுறார்? தன்னை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவர். சரி, பைபிள்ல சாவு, டெத் அப்படின்றது ஆல்வேஸ் டெத் ஆஃப் த சோல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பைபிள்ல உள்ள மீனிங் வேற, லிட்ரல் மீனிங் வேற. ஜீசஸ் இந்த இடத்துல இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுது? தன்னை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவர். அப்போ பிசிக்கல் டெத்து கிடையாது. இந்த டெத் வந்து ஸ்பிரிச்சுவல் டெத். ஒரு ஆத்மா மரித்து போறது தான் ஜீசஸ் எப்பவுமே டெத்துன்னு சொல்லுவார். உதாரணமாக லாசர் கல்லறைக்கு போயிட்டு லாசரை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? என் நண்பன் உறங்கி கொண்டிருக்கிறான்றார். லாசர் தூங்கிட்டா இருந்தாரு. பைபிள் அப்படிதானே சொல்லுது. ஜீசஸ் அப்படிதான் சொல்றாரு, என் நண்பன் உறங்கி கொண்டிருக்கிறான். லாசர் உறங்கினாரா இல்ல இறந்து போனாரா? இறந்து போனார். ஓகே, யாயிருடைய மகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிறுமி சாகவில்லை, உறங்கி கொண்டிருக்கிறார். சிறுமி இறந்து போயிட்டாங்களா, உறங்கிட்டு இருந்தாங்களா?
இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்க. ஆனா ஜீசஸ் என்ன பொய்யா சொன்னாரு? ஜீசஸுடைய டிக்ஷனரியில பிசிக்கல் டெத் வந்து தூங்குறதுக்கு சமம். ஜீசஸுடைய டிக்ஷனரியில ஒரு ஆள் இறந்து போயிட்டான்னு சொன்னா அவனுடைய ஆத்மா மரிச்சு போச்சுன்னு அர்த்தம். இதே இப்போ 2 எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? யாயிர் மகளை பார்த்து என்ன சொல்றார் ஆண்டவர்? சிறுமி உறங்கி கொண்டிருக்கிறார் இல்லையா? ஆனா அதே நேரத்துல ஊதாரி மகிந்தன் கதையில அந்த பையன் திரும்பி வந்தபோது அவங்க அப்பா என்ன சொல்றாரு? என்னுடைய மகன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது உயிர் பெற்று என்னிடம் திரும்பி வந்திருக்கான்னு சொல்றார். ஆனா ஊதாரி மகன் இறந்தா போயிருந்தான் இல்ல, ஆத்மா தான் இறந்து போயிடுச்சு. ஆத்மா மரித்து போயிருந்தது. அப்ப ஜீசஸுடைய டிக்ஷனரியில இறப்பு என்பது ஆத்மா மரித்து போவதை குறிக்கிறது. ஸ்பிரிச்சுவல் டெத். ஸ்பிரிச்சுவல் டெத் தான் ஜீசஸ் பார்வையில டெத். பிசிக்கல் டெத் ஜீசஸ் பார்வையில ஸ்லீப்பிங் தான். ஏன்னா எப்போ வேணா அவர்களை எழுப்பி விட முடியும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஓகே, குட். புரியுது பிரதர். பைபிள் டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியணும். ஜீசஸ் வந்து ஜீசஸ் டிக்ஷனரியில டைம்ன்றது டெத்தை குறிக்கும். கானா ஒரு கல்யாணத்துல என்ன சொல்றாரு? மாதா போய் சொல்றாங்க அந்த ரசம் தீர்ந்து விட்டது. ஜீசஸ் என்ன சொல்றார்? என்னுடைய நேரம் இன்னும் நெருங்கவில்லை, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லைன்றார். சொல்லி கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாரு? தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினார். அப்ப என்ன உடனே நேரம் வந்துச்சா? இல்ல பொய் சொன்னாரா? என்ன பிரதர் உங்க வாயில இருந்து இப்படிலாம் வார்த்தை வருது? ஜீசஸ் பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும் இல்லையா? ஒன்றுல அவருடைய நேரம் வந்திருக்கணும், இல்லை பொய் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது மீனிங் இருக்கணும். மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜீசஸ் சொன்ன நேரம் வரலன்றதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கணும், அல்லது ஜீசஸ் பொய் சொல்லியிருக்கணும், அல்லது அந்த நேரத்துல நேரம் வந்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இதை யோசித்து இருக்கிறீங்க? ஜீசஸ் நேரம் வரலன்னு சொன்னார், மாதா சொன்னோன்னு எப்படி நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, குட். அட்லீஸ்ட் 2 பேரா தியானம் பண்ணியிருக்கீங்க. ஓகே, மாதா வந்து சொல்லும்போது ஜீசஸ் என்ன சொல்றாரு? என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஓகே, கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய நேரம் நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றாரு. கடைசியில் என்ன சொல்றாரு? நேரம் வந்துச்சு கெத்சமனில. அப்போ நேரம்ன்றது எதை குறிக்குது? அவரோட மரணத்தை. ஜீசஸ் டிக்ஷனரியில டைம் ரெஃபர்ஸ் டு ஹிஸ் டெத். டைம் 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 சொல்றது அவருடைய டெத் தான் சொல்றார். அப்ப எதுக்கு கானா ஒரு கல்யாணத்துல டெத்தை பற்றி பேசுறாரு? மாதா வந்து சொல்றாங்க என்னுடைய நேரம் தண்ணீரை திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்றாங்க. ஜீசஸ் என்ன சொல்றாரு? என்னுடைய நேரம் வரவில்லை, என்னுடைய இறப்பிற்கான நேரம் வரவில்லை. எப்போ வரும் தெரியுமா? எப்போ மாதா எஸ் சொல்றாங்களோ இறப்பிற்கான நேரம் ஸ்டார்ட் ஆகும். The moment Mother Mary say yes, clock starts. எதுக்கு? ஜீசஸுடைய டெத்துக்கான டைம். பயங்கரமா இருக்கா இல்லையா? ஏன்னா ஆதாமும் ஏவாளும் உடன்பட்டு தான் இந்த உலகத்துக்குள்ள பாவம் வந்தது. 2ஆம் ஆதாமும் 2ஆம் ஏவாளும் உடன்பட்டு தான் இந்த உலகத்துக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வர முடியும். அப்ப ஜீசஸ் பெர்மிஷன் கேட்கிறார் மாதா கிட்ட, உங்களுக்கு சம்மதமா? நான் இறப்பதற்கு உங்களுக்கு சம்மதமா? புரியலையா? புரியல பிரதர். அந்த கானாவூர் திருமணத்துல நேரம் வரவில்லைங்கிறதுக்கும் ஜீசஸ் சொல்ற அந்த டெத்துக்கு நேரம் வரவில்லை என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஓகே ஓகே, I'll come brother. என்ன அர்த்தம்னு புரியல. ஓகே, I'll say once again. இப்போ ஜீசஸ் நேரம் வரல, அப்புறம் நேரம் நெருங்கிடுச்சுன்னு சொல்றாரு, அப்புறம் நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? அவர் ஜீசஸ் சொல்ற நேரம் அவருடைய இறப்பை குறிக்கிறது இல்லையா? இப்போ மாதா வந்து திராட்சை ரசம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லும் போது நேரம் வரலன்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்னா அவருடைய நேரம் ஸ்டார்ட் ஆகும். இறப்பதுக்குரிய நேரம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது? ஃபர்ஸ்ட் மிராக்கிள் பண்றதுல இருந்து டெத்துக்கான கிளாக் பிரஸ் பண்ணா டைம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மாதாட்ட கேட்குற என்னுடைய நேரம் வரல, எப்போ அது தொடங்கும்? மதர் மேரி எஸ் சொன்னா தொடங்கும். ஓகே, அப்போ ஜீசஸ் என்ன சொல்றாரு? என்னுடைய டைம் வரல, நான் இறப்பதற்கான நேரம் வரவில்லை, இப்போ நான் இதை தொடங்குறதுக்கு உங்களுக்கு சம்மதமான்னு கேட்கிறார். He is asking permission from Mother Mary whether I can start this miracle. Is it okay for you? நான் இறப்பதற்கு உங்களுக்கு சம்மதமா? இந்த கேள்வி கேட்டதுனால தான் மாதாவில் முகத்தை பார்த்து சொல்ல முடியல, ஆமா சம்மதம்னு சொல்லிட்டு.
எந்த தாயால சொல்ல முடியுமா? மகனை பார்த்து அவன் செத்து போன்னு சொல்லிட்டு முடியாது. பைபிள் தெளிவா போட்டிருக்குது இல்லையா? மாதா கிட்ட மாதா ஜீசஸ் தான் அதுக்கப்புறம் பேச முடியல. என்ன பண்றாங்க? வேலைக்காரங்கிட்ட போய் சொல்றாங்க, அவர் சொல்றத செய்யுங்க. ஜீசஸ் முகத்தை பார்த்து மாதாவால சொல்ல முடியாது, முடியல. எந்த தாயாலும் சொல்ல முடியாது. இப்ப புரியுதா பிரதர்? டைம்னா என்ன அர்த்தம்னு? புரியுது புரியுது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, அப்போ பைபிள்ல டெத்துக்கு ஒரு மீனிங். ஜீசஸ் தூங்குறான்னு சொன்னா அவன் உண்மையிலே நம்ம பிசிக்கலா டெத் ஆயிருக்கான்னு அர்த்தம். ஏசு கிறிஸ்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சொன்னா அவங்க ஸ்பிரிச்சுவலா டெத் ஆயிருக்கான்னு அர்த்தம். ஜீசஸ் டிக்ஷனரியில டைம்ன்றது அவருடைய டெத்துடைய டைம் குறிக்குது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இங்க பைபிள்ல சென்ட் பால் அதே ஸ்டைல்ல தான் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி. ஜீசஸ் அப்ப பாவத்துல விட ஒரு சுச்சுவேஷன்ல போனாரா? இந்த ஜெபம் ஜீசஸ் எங்க பண்றார்? கெத்சமன்ல பண்றார் இல்லையா? சென்ட் பால் இதை ரெஃபர் பண்றது அவருடைய ஜீசஸுடைய கெத்சமனி எக்ஸ்பீரியன்ஸை ரெஃபர் பண்றார். எபிரேயர் 12வது அதிகாரம் 3-4 இறை வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னா, எபிரேயர் 12:3-4. எபிரேயர் 12வது அதிகாரம் நானே படிச்சிடறேன். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட இயேசு கிறிஸ்துவை எண்ணி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்குன்னா என்ன அர்த்தம்? பாவத்துல விழுந்துடக்கூடாதுன்னு போராடினதுனால தன்னுடைய உடலில் இரத்த வேர்வை இயேசு கிறிஸ்து வியர்த்த அந்த அந்த மாதிரி நீங்க யாருன்னோ ஃபைட் பண்ணடான்னு சொல்றார். பாவம் தன்மேல் விழுந்து விடக்கூடாதுன்றதுக்காக போராடி ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய உடலிலிருந்து இரத்த வேர்வை வந்தது. நிறைய பேர் அவர் பட போற கஷ்டத்தை நினைச்சு பார்த்தாரு, அதனால ரத்தம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. கெத்செமனில ஜீசஸ் பிதா என்ன பண்றாரு? உலகத்தில் உள்ள அனைத்து பாவங்களையும் பிதா இயேசு கிறிஸ்து தலையில கட்டுறார். கரெக்டா? இப்போ நம்ம ஒரு பாவ சந்தர்ப்பம் வரும்போது சில நேரத்துல சிலர் ஃபைட் பண்றாங்க, சிலர் ஃபைட் பண்ணாம பாவத்துல விழுந்துடுறாங்க. நம்முடைய பாவத்தையே நம்மளால மேற்கொள்வதற்கு கஷ்டமா இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள அனைவருடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் பிதா வைக்கிறார். இது சாதாரண விஷயமா? நம்முடைய டெம்ப்டேஷனே நம்மளால நிறைய நேரத்துல ஓவர் கம் பண்ண முடியாம பாவத்துல விழுந்துடுறோம். ஆனா உலகத்தில் வந்த எல்லா மனுஷனுக்கும் என்னென்ன மாதிரிலாம் டெம்ப்டேஷன் வந்ததோ அது எல்லா டெம்ப்டேஷனையும் பாவத்தை மாத்திரம் கிடையாது, உலகத்தில் உள்ள அனைத்து டெம்ப்டேஷனையும் அவர் தலையில வைக்கிறார். இவ்வளத்தையும் எதிர்த்து இயேசு கிறிஸ்து போராடுறார். அது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம். நீங்க உட்காந்து மெடிடேட் பண்ணி பார்க்கும்போது அது எவ்வளோ அப்போ நல்லா ஃபுல்லாக புரிஞ்சு கொள்ள முடியாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது சாதாரண விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து கெத்செமனில் பட்ட வேதனை என்னன்றது நமக்கு ஒருவேளை பரலோகத்தில் போய் அவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காமிச்சா தெரியும். நீங்கள் மெடிடேஷன் கூட உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சு கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதனுடைய பாவத்தை மாத்திரமில்ல, அவன் மேற்கொண்டு எல்லா டெம்ப்டேஷனும் அவர் தலையில் வருது. அவர் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்காக போராடுறார். அந்த போராட்டத்தில் தான் என்ன ஆகுது? இரத்த நாளங்கள்லாம் வெடித்து இரத்தம் சிந்துகிறார். பயத்தினால் அல்ல. நிறைய பேர் அது படப்புற கஷ்டத்தை பார்த்து பயந்து ரத்தம் வந்துச்சுன்றாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லலை இல்லையா? இந்த வசனம் என்ன சொல்லுது? பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. அதுக்கு முன்னால் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து எப்படி மன உறுதியோடு தாங்கி கொண்டு சோதனையை எதிர்த்து நடந்து நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி ஃபைட் பண்ணான்றதை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வர சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சோர்ந்து போக மாட்டீங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன பிரச்சனைக்கு சோர்ந்து போறோமா இல்லையா? எதனால சோர்ந்து போறோம்? இதுல சோர்ந்து போகாம இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஏசு கிறிஸ்து கெத்செமனில எப்படி சண்டை போட்டான்றதை நம்ம தியானிச்சு பார்க்கணும். அதை நீங்க கரெக்டா தியானிச்சீங்கன்னா உங்களுக்கு வர பிரச்சனையா ச்சே இது என்னடா சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போக முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ உங்க பிரச்சனையை சின்ன பிரச்சனையா தெரியணும், உங்க பிரச்சனை வந்து ஓவர் கம் பண்ண என்ன பண்ணணும்? ஏசு கிறிஸ்து கெத்செமனில எப்படி போராடினார்,
தனி ஒரு மனிதனாக உலகத்திலுடைய அனைத்து மக்களுடைய பாவங்களையும் எதிர்த்து போராடுறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், தயவுசெய்து நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. ஸ்பெண்ட் சம் டைம் தனியா உட்காந்து இதை. இப்ப நம்ம தலையில ஒரு சில டெம்டேஷன் வரும்போது நம்மளால ஃபைட் பண்ண முடியாம சோர்ந்து போறோம். அப்போ பலவிதமான டெம்டேஷன் உலகத்துல சாத்தான் என்னென்ன டெம்டேஷனா ஒருத்தர் யூஸ் பண்ணா அதெல்லாம் அவர் தலையில வைக்கும் பொழுது எப்படி கஷ்டப்பட்டிருப்பார். அப்போ அவர் போராடி கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணி உடம்புல இரத்த நாளங்கள் வெடித்து வரும் பொழுதும் அந்த போராட்டம் நிக்கல. அப்போதான் பிரேயர் பண்றார். என்னன்னு பிரேயர் பண்றார்? பாவத்துல விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக கண்ணீர் சிந்தி மன்றாடுறார். அப்போ இந்த இடத்துல நம்ம கண்ணீர் சிந்தி மன்றாடுவது தவறு கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாவத்துக்கு எதிராக நீங்க போராடி முடியல ஆண்டவரே, எல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்ற இடத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகி ஆண்டவரை ஹெல்ப் பண்ணுங்க, என்னால முடியலன்னு கண்ணீர் விட்டு அழுறதுல தவறு கிடையாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு சின்ன பிரச்சனை ஏசப்பா காலில் போய் உடனே விழுறது. ஸோ யூ ஹாவ் டு ஃபைட். வி ஹாவ் டு ஃபைட் த பேட்டில். நம்ம சண்டையே போடாமல் என்ன பண்றோம்? ஓகே, உங்களை நீங்க ஒரு பாக்ஸிங் இருக்கீங்களா, உங்களை விட்டுருக்காங்க. ஜீசஸ் ஒரு பக்கம் நிற்கிறார், அந்த பக்கம் சாத்தா அவங்க கூட சண்டை போடுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இல்லை ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்க, ஜீசஸ் ஒரு பக்கம் இன்னொருத்தர் ஒரு பக்கம் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இறங்கி சண்டையே போகாம ஆண்டவரே காப்பாத்துங்க காப்பாத்துன்னு என்ன பண்ணுவாரு? பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு, போடா உள்ளன்ட்டு. கரெக்டா? ஒரு கோச்சர் நிற்கிறாங்க, ஜீசஸ் விட்டுருங்க. ஒரு 2 கோச்சர் நிற்கிறாங்க, 2 பேர் சண்டைக்கு போய் நிற்கிறாங்க பாக்ஸிங் ரிங்கில். நீங்க ரிங் உள்ளே போக மாட்டீங்க, போக மாட்டீங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கோச் இருந்தா என்ன பண்ணுவாரு? கழுத்து பிடிச்சி வேகமா போடா உள்ளன்னு தள்ளி விட்டுவார். நம்ம நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறோம். சண்டையே போறது கிடையாது. சண்டைக்கு போறதுக்கு என்ன பண்றோம்? ஆண்டவரே நீங்க வாங்க நீங்க வாங்க, நாங்க சண்டைக்கு போக மாட்டோம். சோதனையை எதிர்த்து போராடாமலே நம்ம நிறைய பேர் அழுது ஜெபிக்கிறாங்க. சரி, அப்ப நமக்கு தெரியணும் எங்க அழுதுன்னு தெரியும். யூ ஹாவ் டு ஃபைட் யுவர் பேட்டில். ஜீசஸுடைய உதவியோடு நம்ம என்ன பண்ணணும்? விசுவாச போராட்டம் ஃபைட் பண்ணணும். ஃபைட் பண்ணி நம்மளால முடியல, ஓகே போய் சண்டை போட்டோம், அடி வாங்கிட்டோம், உடம்புலாம் ரத்தம் ஆகி போச்சு, டயர்ட் ஆச்சுன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். நிறைய பேர் சண்டையே போடாம என்ன பண்றோம்? ஆறுதல் கேட்கறோம். சரி, நான் சண்டைன்னு சொல்றது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல சண்டை போடணும். நிறைய பேர் மக்களோட சண்டை போடுறீங்க. மக்களோட சண்டை போட்டா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல சண்டை போட முடியாது. பைபிள் தெளிவா சொல்லுது, மனிதர்களோடு போராடுபவர்கள் சாத்தானோடு போராட முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்கள் மனிதரோடு போராடுபவர்களாக இருந்தால் சாத்தானோடு போராட முடியாது. சாத்தானோட போராடுறவங்க மனிதனோடு போராட மாட்டான். நான் மனிதரோடும் போராடுறேன் சாத்தானோட போராடுறேன்னா நீங்க தோத்து போவீங்க. வெரி சிம்பிள். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றது ரொம்ப முக்கியம். மனிதரோடு போராடுபவர்களால் சாத்தானோடு போராட முடியாது. சாத்தான் கூட நல்ல சண்டை போடுறவங்க மனிதர்களோடு போராட மாட்டார்கள். நான் சாத்தானோடும் போராடுறேன் மனிதரோடும் போராடுறேன்னா நீங்கள் நிச்சயம் தோற்று போவீர்கள். ஏன்? எப்போ மனிதரோட போராடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பிகம் வீக். கட்சி மனப்பான்மை, பொறாமை இதெல்லாம் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? சாத்தான் உங்களுக்குள்ளே இருக்கிறான். நீங்க உங்களுக்குள்ள சாத்தானை வச்சுட்டு அவனோட போராட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஸோ எத்தனை பேர் ஸ்பிரிச்சுவல் பேட்டில் பண்றீங்க? சண்டை போடுறீங்களா? ஓகே, வெரி குட். 2 பேர் தான் கை தூக்குறான். ஒருத்தர் முதுகா அப்படியே மேலே வர மாட்டேங்குது கை தூக்குறீங்களான்னு கேட்கும்போது. ஓகே, குட். யூ ஹாவ் டு ஃபைட். கிறிஸ்தவர்கள் என்றால் சண்டை போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்தவர்கள் என்றால் சண்டை போடணும். என்னடா இந்த பிரதர் ஆப்போசிட்டா பேசுறான்னு நினைக்காதீங்க. ஜீசஸ் ஒரு இடத்துல இப்படிதான் சொல்றார் இல்லையா? நான் அமைதியை கொண்டு வந்தேன்னு நினைக்காதீங்க, வாளையே கொண்டு வந்தேன். மனைவிக்கு எதிராக கணவனும். கேட்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆனா எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்றதை பார்க்கணும். அதே மாதிரி நீங்க கிறிஸ்தவர்கள் என்றால் கட்டாயம் சண்டை போட வேண்டும். மனிதர்களோடு அல்ல, தீய சக்திகளோடு சண்டை போடுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலன்னா நாம் உண்மையான வெற்றி மிக்க கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது. அப்ப ஜீசஸ் இங்க என்ன பண்றாரு? சாத்தானோட போராடுறார். தனி மனிதனாக உலகத்தில் உள்ள அனைத்து தீய சக்திகளையும் எதிர்த்து போராடுகிறார். போராட்டம் அவருடைய சிந்தனையில தான். சாத்தான் சிந்தனையில எல்லா விதமான துஷ்ட எண்ணங்களையும் கடவுள் ஜீசஸுடைய மைண்ட்ல போடும்போது அது எதிர்த்து போராடுறார். எப்படி போராடி இருப்பார்? வார்த்தையில பயங்கரமான இறை வார்த்தையை கொண்டு அறிக்கை பண்ணியிருப்பார், சண்டை போட்டிருப்பார்.
என்ன நம்ம இப்போ செய்யற எல்லா டெக்னிக்கும் அவர் பண்ணியிருப்பார். சாத்தானை அப்பாலுக்குன்னு சொல்லியிருப்பார். ஆனா எல்லா சாத்தான் அங்க இருந்தா என்ன, ஒரு மனிதனை கோடிக்கணக்கான சாத்தான் உட்காந்து துன்பப்படுத்தும் போது என்ன பண்ண முடியும்? ஸோ தெர் இஸ் ஒரு லிமிட் வரும்போது ஜீசஸ் கண்ணீர் சிந்து பிதாவிடம் மன்றாடுறார். இப்போ ஜீசஸ் அந்த இடத்துல என்ன நினைச்சு மன்றாடுறாரு? பாவத்துல விழுந்துருவோமோ? இது கேட்கறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏசு கிறிஸ்துக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துதான்? அப்படிதான் வந்தது. ஏன்? ஜீசஸ் யாருக்காக பாடுபட்டார்? பாவிகளுக்காக துன்பப்பட்டார். பாவிகளுடைய துன்பத்துல மோசமான துன்பம் என்னது? பாவத்துல விழுறது. இப்ப ஜீசஸ் பாவத்துல விழுந்தா முடிஞ்சு போச்சு எல்லாருமே, இல்லையா? மொத்த ரட்சிப்போம் வேஸ்டா போயிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப சாத்தான் அவரை எப்படியாவது பாவத்தில் ஜீசஸ் பாவத்தில் விழுந்தா முடிஞ்சு போச்சு, ரட்சிப்பு கிடையாது. ஓகே, இந்த சுச்சுவேஷன்ல ஜீசஸ் என்ன பண்றாரு? கடைசியா ஒரு பிரச்சனை வருது. ஜீசஸ் கேட்கிறார், இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகன்று போகட்டும். ஓகே, விங்ஸ் ஆஃப் ஃபயர்ல உள்ளவங்க சொல்ல வேண்டாம், மற்றவங்க சொல்லுங்கப்பா. ஏசு கிறிஸ்து சொல்லுகிற துன்ப கிண்ணம் என்னது? ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்ற துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகன்று போகட்டுன்றாரு. எதை துன்ப கிண்ணம்னு சொல்றார்? Let this cup pass away from me. What is that cup Jesus is referring here? என்ன வருஷம் வருஷம் இப்போ இந்த பாஸ்கா நாளில் கம்பல்சரியா லென்டன் சீசனில் நம்ம தியானம் பண்றோம். யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. ஏசு கிறிஸ்து இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகன்று போகட்டுன்னு சொல்ற துன்பக்கிண்ணம் என்னது? சகோதர சகோதரி, முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு கேட்குறீங்க. உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் நீங்கள் சமையல் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. நான் நிஜமாக சொல்கிறேன், இதெல்லாம் டீப்பான சப்ஜெக்ட்ஸ். இஃப் யூ டோன்ட் லிசன் ப்ராப்பர்லி யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஏசு கிறிஸ்து சொன்ன துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும்னு சொன்ன துன்பக்கிண்ணம் என்னது? ஏன்னா யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாருக்கும் தெரியலையா? ஹலோ, ஓ மைக் இது பண்ண முடியலையா? ஓகே ஓகே, குட் குட் குட். ஐ திங்க் சாரி, எஸ், அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் சே நோ. விங்ஸ் ஆஃப் ஃபயர் உள்ளவங்க வேண்டாம், மற்றவங்க சொல்லலாம். அதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தா சொல்லக்கூடாது. வீட்டில் விங்ஸ் ஆஃப் ஃபயர்ஸ். ஓகே, தென் சொல்லுங்க ஜோசப், சொல்லுங்க பிரதர். பிதாவிட உறவிலிருந்து பிரிவு. ஓகே குட். வேற யாராவது? எனிபடி எல்ஸ்? எல்லாருடைய பாவங்கள். யாருடைய பாவங்கள்? மக்களின் பாவங்கள். மக்களின் பாவங்களை பாவங்கள். சுமக்கிறார். ஓகே, மக்களின் பாவங்களை சுமந்து இந்த துன்பக்கிணன்றது எதை துன்பக்கிணம்னு சொல்றாரு ஆண்டவர்? ஜீசஸ் சொல்ற இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் பிதாவிட்ட 3 முறை ஜெபிக்கிறார். அது என்ன துன்பக்கிண்ணம்? கவலைப்படுறது. எது சிஸ்டர்? கல்வாரி அந்த சிலுவை மரணத்தோட அந்த வேதனை. ஓகே, சிலுவை மரணத்துடைய வேதனையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. ஓகே, வேற யாராவது? பிரிஞ்சு இருக்கிறது தான் சொல்றாரு. வெரி குட். எனிபடி எல்ஸ்? இல்ல, அவர் துன்பப்பட்டாரு பிரதர். துன்பப்பட்டாரு. ஓகே, எது வேணான்னு சொல்றாரு? ஓகே, குட் குட். பாதி பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. ஜீசஸ் மெயினா அந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகன்று போட்டோன்னு சொல்றது பிதாவை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை பிதா உருவாக்குறாங்க. ஏன்? ஒரு பாவத்தில் விழுந்த மனிதனுக்காக தான் ஆண்டவர் பரிகாரம் பண்றார். ஒரு மனிதன் பாவத்தில் விழும் பொழுது பிதாவுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. அவ பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை பிதா அங்க ஜீசஸ் கொடுக்கிறார். இதை தான் எனக்கு வேண்டான்றார். அவர் அவமானப்பட்டதுக்கு, கஷ்டப்பட்டதுக்கு, துன்பப்பட்டதெல்லாம் கூட ஓகே, ஆனால் பிதாவை பிரியக்கூடிய ஒரு நிலை எனக்கு வேண்டான்றார். ஆனா பிதா என்ன சொல்றாரு? சரிப்பா, அது மட்டும் விட்டுறேன்னு சொன்னாரா? பிதா ஒன்றும் சொல்ல, வாயை திறக்கல, நோ ஆன்சர். 3 முறை ஜீசஸ் ப்ரேயர் பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணி பிரயோஜனம் இல்லை. பிதாவுக்கு அதுல இஷ்டம் இல்லைன்னு தெரியும் போது என்ன பண்றாரு? என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்த பிரகாரம் நடக்கட்டும்ன்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது உண்மையிலே போராடி ஜெபிக்கணும், சாத்தானை எதிர்த்து போராடணும்.
ஒரு சில சுச்சுவேஷன் நம்மளால முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும். நம்ம எல்லாருமே ஒரே நேரத்துல போராடி எல்லாத்துலையும் ஜெயிச்சிட முடியாது. சில நேரத்துல சின்ன சின்ன போராட்டங்கள் நம்ம ஜெயிக்க முடியும். சில போராட்டத்தில் நாம் தோற்று போற நேரத்துல ஆண்டுடைய உதவியை கேட்பது, கண்ணீர் சிந்தி மன்றாடுவது தவறு கிடையாது, நல்லது. அது நம்முடைய தாழ்ச்சியையும் குறிக்குது. ஒரு ஸ்டேஜ் மேல முடியலன்னா, அப்பா என்னால முடியல ஆண்டை நான் சரண்டர் ஆகிறேன்னு ஆண்டோட ஒப்பு கொடுத்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கறது நல்லது. இல்ல நான் என்னதான் இருந்தாலும் அவரை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாவத்துல விடுறது பெருமையை குறிக்குது இல்லையா? இப்ப நல்லா கவனிங்க. பேதுரு தண்ணி மேல நடந்து வர்றார், ஆண்டுடைய வார்த்தையை நம்பி. அலையை பார்த்து பயந்து தண்ணி உள்ள போறார். ஜீசஸை கூப்பிட்டாரா கூப்பிடலையா? கூப்பிட்டார் இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பேதுருக்கு நீச்சல் தெரியாதா? அவர் பிறவி மீனவன் தானே பேதுரு, இல்லையா? மீனவ குடும்பத்துல பிறந்து மீன் தொழில் தான் அவருடைய மெயின் தொழில். அவருக்கு நீச்சல் தெரியாதா? எதுக்கு ஆண்டவரே என்னை காப்பாத்துன்றாரு? நான் கேட்கறது கரெக்டா தப்பா? மீன் பிடிக்கிற மனுஷன் தண்ணியில விழுந்தா யாராவது பயந்து கத்துவாங்களா? கடலூர்காரர் சொல்லுப்பா, மரிய செல்வம். கத்த மாட்டாங்க, அவருக்கு நீச்சல் தெரியும். தெரியும், அப்புறம் எதுக்கு ஆண்டவரே என்னை காப்பாத்துன்றாரு? சரி, அவர் ஸ்பிரிச்சுவல் பேட்டில் தூத்து போயிட்டார், ஓகேயா? அதனால ஸ்பிரிச்சுவல் காடு கிட்ட வராரு. இதை பிசிக்கலா ஹேண்டில் பண்ண விரும்பல அவர். வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பிரிச்சுவல் பேட்டில் he lost, so he want to handle it spiritually. பிசிக்கலா ஹேண்டில் பண்ண என்ன பண்ணிருக்கலாம், அவர் நீச்சல் அடிச்சிருக்கலாம். ஆனா அவர் செஞ்சது கரெக்ட். ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவல் பேட்டில் நீங்க கடவுள்கிட்ட ஸ்பிரிச்சுவலா தான் ஹேண்டில் பண்ணணும். பிசிக்கல் பேட்டில் பிசிக்கலா ஹேண்டில் பண்ணலாம். நம்ம பிசிக்கல் பேட்டில் கிடையாது, நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் பேட்டில் தான். அப்போ ஸ்பிரிச்சுவலா பேட்டில் லூஸ் ஆகும்போது என்ன பண்றாரு, ஆண்டவரே என்னை காப்பாத்தும், சரண்டர் ஆகிறார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், போட்ல இருக்கிற சீடர்கள் யாராவது ஒருத்தர் ஆண்டவரே நாங்களும் தண்ணியில் நடக்கிறோம், கொஞ்சம் கையை பிடிச்சி இறக்கி கொடுங்கன்னு கூப்பிட்டு இருந்தா ஜீசஸ் என்ன பண்ணியிருப்பார்? இறங்கி நடந்து வாடான்னு இருப்பார், கரெக்டா? நம்ம நிறைய பேர் அப்படிதான் போட்லயே உட்காந்துட்டு ஆண்டவரே என்ன கையை பிடிச்சி கொஞ்சம் கீழே இறக்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். உண்மையில கிறிஸ்தவர்களாக தான் பண்றோம். நம்ம தண்ணியில் நடக்கிறது நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை, என்ன பண்றோம், ஆண்டவரே கொஞ்சம் கையை பிடிச்சி கீழே இறக்கி கொடுங்க. ஜீசஸ் சொல்ல என்னை நம்பின நடந்து தண்ணியில் நடந்து வாங்குவார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. பிரச்சனை வரும்போது என்ன பண்றோம், ஆண்டவரே காப்பாத்துங்க, நம்ம சண்டையே போட மாட்டேங்கிறோம். தண்ணியில் நடக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? தண்ணியில் நடக்கிறதுன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட, பிசிக்கல் நேச்சருக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல். நம்ம கண்ணில் பார்க்கறது நம்பாம காணாததை நம்பக்கூடிய ஒரு பயிற்சி தான் தண்ணியில் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை இயற்கை முறைப்படி அல்ல, ஸ்பிரிச்சுவல் மெத்தட்ல ஹேண்டில் பண்றதுதான் தண்ணியில் நடக்கிறது, கரெக்டா? அப்போ பேதுரு அதுல பெர்ஃபெக்டா பண்றாரு, ஒரு சின்ன மிஸ்டேக் அவ்வளவுதான். ஆனா கீழே விழும்போது என்ன பண்றாரு, ஜீசஸ் கூப்பிடுறாரு, அவர் நீச்சல் அடிக்கல. இது ஃபெய்த்ல நான் நடக்கிறேன், ஃபெய்த்ல கீழே விடும்போது ஃபெய்த்துக்கு தொடக்கத்துக்கும் முடிவும் காரணமா இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் கூப்பிடணும், அவர் கரெக்டா தெரிஞ்சிருந்தது. நிறைய பேர் இதுல பேதுருவை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. எஸ், அவர் பண்ணது ஒரு சின்ன மிஸ்டேக், பட் இஸ் லேர்னிங், கரெக்டா லேர்ன் பண்றார். அப்ப நம்ம ஒரு இடத்துல ஜெபிக்கிறோம், போராடுறோம், ஸ்பிரிச்சுவல் பேட்டில் பண்றோம், ஃபெய்த்ல நம்ம பயங்கரமா ஃபைட் பண்றோம். சப்போஸ் கீழே விழுந்தா என்ன பண்ணணும், ஜீசஸ் தான் கூப்பிடணும். நம்ம சொந்த உலகப்பூர்வமான முயற்சியில போகக்கூடாது. ஆன்மீக பயிற்சி செய்யும் போது கீழே விழுந்தோம்னா, ஆன்மீக பயிற்சி ஃபெய்த்துக்கு தொடக்கமும் முடிவுமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம ஓடி வரணும், தவிர உலகப்பூர்வமான முயற்சியில போகக்கூடாது. பேதுரு பெர்ஃபெக்டா பண்றாரு. அதுல பேதுரு நம்ம கத்துக்கணும், சும்மா கிடையாது. நிறைய பேர் அவர் கீழே வந்துட்டார், தண்ணியில முந்திரி கொட்டை மாதிரி தண்ணியில குதிச்சார், இப்பெல்லாம் நிறைய நிறைய சில ப்ரீச் பண்றாங்க, விச் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஆண்டவர் சொன்ன வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு போறாரு. ஏன் ஃபெய்த்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம், சில நேரத்தில் ஃபெயில் ஆகும். என்னுடைய கொஸ்டின், திரும்பி போட்டுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து பேதுரை தூக்கிட்டு வந்தாரா, இயேசு பேதுரு தண்ணி மேல நடந்து வந்தாரா? நடந்து வந்தார். அப்போ இப்ப கத்துக்கிட்டாரு தண்ணி மேல எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு, இல்லையா? முறை கீழே விழுந்தாரு, ஓகே, திரும்பி வரும்போது தண்ணியில நடக்கிறது எப்படின்னு அவர் தெரிஞ்சு போச்சு. இப்ப பயம் இல்லை, தைரியமா வராரு, இல்லையா? ஸோ நம்ம ஃபெய்த்ல போராடி ஒரு முறை 2 முறை கீழே விழும்போது ஆண்டவரை கூப்பிடணும், மறுபடியும் போராடணும். கீழே விழுந்தீங்களா, ஆண்டவர்கிட்ட கூப்பிடுங்க. முடியலையா, கண்ணீர் சிந்தி மன்றாடுறது தப்பு கிடையாது. 4வது முறை நம்மளால எந்திரிச்சு நடக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதற்காக அழுதோம்னா தப்பு கிடையாது.
ஒரு பாவத்தில் விழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், அந்த இடத்துல நம்ம போராடி ஜெபிக்கிறோம், முடியலையா? எஸ், ஆண்டவர் ஏன் கூப்பிடுறது சரியான ஒரு மெத்தட். அந்த இடத்துல நான் ஜீசஸ் கூப்பிட மாட்டேன், நான் போராடி செத்தால நான் போராடி சாவேன்னு சொல்லிட்டு பாவத்தில் விழக்கூடாது. Praise the Lord. Hallelujah. ஓகே, அப்ப எங்க ஆளலாம்? நாம் பாவத்தில் விழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம போராடி ஜெபித்து நம்மளால முடியல ஆண்டவரே, எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தானா பாவத்துல விழுந்துருவோம் போல தோணுது, என்னை காப்பாத்துங்கிற நேரத்தில் கூப்பிடலாம். கண்ணீர் சிந்தி மண்டாடலாம், ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம், கூப்பிடணும், கம்பல்சரியா கூப்பிடணும். உண்மையிலே நாம் சின்சியரா கூப்பிடும்போது கடவுள் நிச்சயமாக நம் கரங்களை தூக்கி விடுவார். புனித பியோ அவர்கள் சொல்ல ஒரு வார்த்தை உண்டு. ஏதாவது ஒரு மனிதன் உண்மையிலே பாவத்தை எதிர்த்து போராடும் பொழுது, பாவத்துல விழுந்துருவனோன்ற என்ன பயம் வரும்போது ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா ஜீசஸ் இம்மிடியேட்டா வந்து ஹெல்ப் பண்ணுவார் சொல்லி சொல்றார். எத்தனை பேர் நான் அப்படி கூப்பிட்டு இருக்கேன் பிரதர், ஆனா எனக்கு ஹெல்ப் கிடைக்கல, நான் பாவத்துல விழுந்துட்டேன்னு யாரா இருக்கீங்களாங்க? யாருமே இல்லையா? பாவத்துல யாருமே விழுந்ததே இல்லையா? விழ வைக்க மாட்டாரு பிரதர், நம்ம கூப்பிடும்போது கண்டிப்பா விழ வைக்க மாட்டார். சிஸ்டர், நான் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள். அவர் விழ வைக்க மாட்டார், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஜீசஸ் யாரையும் பாவத்தில் விழ வைக்க மாட்டார் சிஸ்டர். பாவ சூழ்நிலையில் நீங்க போராடும் போது ஏசு கிறிஸ்துவ கூப்பிட்டும் பாவத்தில் விழுந்தவங்க யாரா இருக்கீங்களான்னு கேட்குறேன். நான் விழுந்திருக்கேன் நிறைய முறை, இங்க யாரும் அப்படி விழுந்தது கிடையாதான்னு கேட்குறேன். எல்லாம் பாவத்திலே விழாத புனியர். நான் விழுந்திருக்கேன்னு சொன்ன அப்புறம் ஒரு பிரதர் கை தூக்குறாரு, அது வரைக்கும் யாருமே கை தூக்க யாருமே பாவத்திலே விழுந்தது இல்லையா? இருக்கும் brother, விழுந்திருக்கும். விழுந்திருக்கோம் பிரதர். ஆனா ஹெல்ப் கூப்பிட்டது இல்ல. பொய் சொல்றது பிரதர், பொய் சொல்றதும் ஒரு அளவு இருக்கு பிரதர். பாவத்திலே விழுந்தது இல்லைன்றீங்க எல்லாரும். விழுந்திருக்கோன்றோம். ஜீசஸ் கூப்பிட்டது இல்லையா அப்போ? ஆமா, கூப்பிடுவோம் பிரதர், கூப்பிடுவோம். நிறைய டைம் கூப்பிட்டது இல்ல. இல்லா சிஸ்டர், இதுதான் முதலே கேட்டேன் நான். பாவ சந்தர்ப்பத்துல போராடி முடியாத நேரத்தில் ஜீசஸ் கூப்பிட்டோம், ஆண்டவர் என்ன கை விட்டுட்டாருன்னு நான் கூட பாவத்துல விழுந்துட்டேன் பிரதர்னு சொல்லி இருக்கிறவங்க கை தூக்குங்கன்னு. இப்போ ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா சொல்றீங்க. பாவத்துல ஓகே, பாவத்துல உழக்கூடிய சுச்சுவேஷன் ஜீசஸ் யாரும் நீங்க ப்ரேயர் பண்றது கிடையாதா? அப்புறம் யாரை கூப்பிடுறீங்க அந்த நேரத்துல? ஜீசஸ் தான் கூப்பிடுறோம். கூப்பிட்டும் பாவத்துல விழலையா? விழுந்திருக்கும். இதத்தான் முதலே கேட்டோம்மா நானு. என்ன செல்வம், மரிய செல்வம், எப்படி சொல்றது? அதுதான் ஒரு தடவை விழுந்தா சொல்லிடுவோம் நான் பாவத்துல விழுந்துகிட்டே விழுந்திருக்கேன்ப்பா. இருக்கும்போது ஒரு தடவை விழுந்தா சொல்லிடுவோம் விழுந்துகிட்டே இருக்கும் அப்ப சொல்லல பிரதர், கேள்வி யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க. மன்னிப்பு கேட்டுக்கிறோம் பிரதர். திருப்பி திருப்பி விழுந்து திருப்பி திருப்பி எந்திரிச்சு திருப்பி திருப்பி ஜீசஸை கூப்பிட்டு நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், யாராவது அப்படி ஜெபிச்சும் விழுந்திருக்கீங்களான்னு கேட்டேன். யாரும் வாயை திறக்கணும். இப்ப நான் திரும்ப 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 ஒரு தடவை மறுபடியும் சொல்றீங்க. ஜீசஸ் மினிஸ்ட்ரியில எவ்வளவு புனிதர்கள் பாத்தீங்களா? அப்படிதான் எனக்கு யோசனையா இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் ப்ரீச் பண்றதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே பயமா இருக்கு உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கறது. எல்லாமே செயிண்டா இருக்கிறீங்க, யாரும் பாவத்திலே விழுந்தது இல்லைன்றீங்க. இவங்க முன்னால் நம்ம எப்படி இறை வார்த்தையை பகிர்றது? ஏன்னா நான் நிறைய முறை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கீழே விழுந்திருக்கிறேன். ஓகே, எதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பாவ சூழ்நிலையில் நாம் போராடியும் கீழே விழுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒன்று, பாவ சூழ்நிலையை நாம் தவிர்க்க வேண்டும். பாவத்தில் விழாம இருக்கிறதுக்கு, டெம்ப்டேஷன்ல விழாம இருக்கிறதுக்கு 3 காரணங்கள் புனிதர்கள் சொல்றாங்க. 1, பாவ சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும். ஏவாள் பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு, பாவ சூழ்நிலையை தவிர்க்கவில்லை. என்ன பண்ணாங்க? மரத்து முன்னால போய் நின்றுட்டு இந்த கனியை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டா செத்து போவோம் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த மரத்து பக்கத்துல போகாம தான் அந்த பிரச்சனையே இல்லை. ஆனா மரத்து பக்கத்துல போய் நின்னதுனால அந்த பாவ சந்தர்ப்பம், பாவ சூழ்நிலையை நாம் தவிர்ப்பது அவசியம். எந்த இடத்துல நம்ம டெம்ப்டேஷனுக்கு உள்ளாகிறோமோ அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். இல்லை நான் ஸ்ட்ராங்கா இல்லையான்னு போய் செக் பண்ணி போய் பார்க்குறேன்னு போனீங்கன்னா நிச்சயமா விழுவீங்க. பைபிளில் எந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்து பாவம் நீங்க விழுவீங்களா வேணாமான்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லவே இல்லை. ஜீசஸ் எங்கேயும் போய் அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கல, நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னா வீக்கா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். நான் ஒரு ஸ்டேஜில் சாத்தா எனக்கு இப்படிலாம் கொடுத்துருக்கான், நீ உண்மையிலே ஸ்ட்ராங் ஆகிட்டே இல்லைன்னு எப்படி நீ தெரிஞ்சுக்கிறது?
போயிட்டு அந்த மாதிரி இடத்துல போய் நின்று பாருன்னு சொல்லியிருக்கான். போய் நின்று பார்த்தா என்ன ஆகும்? பொத்துன்னு கீழே விழும். பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கண்டு ஓடுன்னு தான் சொன்னார் ஆண்டவர். தவிர பாவத்துக்கிட்ட போயிட்டு நீ சண்டை போட அந்த இடத்துல போய் நின்று நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னு செக் பண்ணி பாருன்னு சொல்லவே இல்லை இல்லையா? யோசேப்பு ஒரு பாவத்தில் விழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருது. அங்கிருந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் அந்த இடத்து அரண்மனையில் நின்றுட்டு இருந்தாரா? இல்லை இடத்த விட்டு காலி பண்ணாரா? அந்த இடத்த விட்டு ஓடி போறார். ஓடி போயிட்டார். அவ பாவ சந்தர்ப்பம் பாவ சூழ்நிலைகளை தவிர்ப்பது அவசியம். மொபைலை கையை வச்சா நம்ம கையில வச்சா பாவம் பண்ண தோணுதுன்னா மொபைல் தூக்கி துற போடுங்க. பேசாம ஒரு பட்டன் மொபைல் வாங்கிப்போம். நான் ஒரு சகோதரர் ஒரு முறை ஒரு நார்மல் நோக்கியா 330 அந்த பழைய காலத்து மொபைல் தான் வச்சிருந்தார். என்ன பிரதர் நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல வர வேண்டியதானே? இல்லை இல்லை பிரதர், இந்த மொபைல்னால தான் நான் பாவத்தில் விழுந்தேன், அதனால இந்த நார்மல் ஸ்மார்ட் போன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த மொபைல் வச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஞானம் பார்த்தீங்களா? கடவுளுடைய ஞானம். இந்த மொபைல்னால நான் பாவத்தில் விழுந்தேன், அது அந்த பாவத்திலேருந்து வெளியே வந்தா அவர் பண்ண முத காரியம் என்னது? ஸ்மார்ட் மொபைலை தூக்கி ஒய்ஃப்டே யார்ட்டே கொடுத்துட்டு அவரு ஒரு சாதாரண நோக்கியா மொபைல்னா அதான் வச்சுட்டு இருக்காரு. பிரைஸ் லார்ட். அதுதான் நம்ம எடுக்கிற முக்கியமான டெசிஷன் என்னது? பாவ சூழ்நிலையை பாவ சந்தர்ப்பத்தை தவிர்க்க வேண்டும். அப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் போனால் பாவத்தில் விடுவீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும். யூடியூப்ல போனால் தப்பு வருதுன்னா யூடியூப் பார்க்காதீங்க. யார் நம்பராது அடிக்கடி ஃபோன் பண்ணுறீங்க தேவையில்லாதன்னா ஃபோனை முதல்ல நம்பரை டிஸ்கனெக்ட் பண்ணி பிளாக் பண்ணுங்க. நம்பரை டெலீட் பண்ணிட்டு பிளாக் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். இதை செய்யாத வரைக்கும் ஒரு காலத்தில் அந்த பிரச்சனை நீங்கள் வெளியே வர முடியாது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு டல்லாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்? அந்த ஞாபகம் வரும். அப்புறம் அந்த ஆளுக்கு நீங்கள் மறுபடியும் ஃபோன் பண்ணுவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிம்பிள் கொஸ்டின். ஒருத்தர் வந்து குடிப்பழக்கம் வெளியில் வரணும் முடிவு எடுத்து கொஞ்ச நாள் குடிக்காமல் இருக்கிறார். ஒரு பார் முன்னால் வந்துட்டு நான் குடிச்சிடக்கூடாதுன்னா என்ன பண்ணுவார்? கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டில் கையில் இருக்கும். இருக்குமா இருக்காதான்? குடிச்சிடுவாரு, அந்த பக்கமே போகக்கூடாது. அதனால அந்த பக்கத்துல போகாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். பாவ சந்தர்ப்பத்தையும் பாவ சூழ்நிலையும் தவிர்ப்பது முத காரியம். இரண்டாவது காரியம், எந்த ஒரு நபரோடு பேசும்போது பழகும்போது பாவத்தில் விழுறோமோ அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும். பாவத்தில் விழுவதற்கு காரணமாக இருக்கிற நபர் யாராக இருந்தாலும் அதை நாம் அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும். அவங்க கோச்சுப்பாங்களே, சாத்தான் தான் சொல்லுவோம், அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களே, எது வேணா நினைச்சிட்டு போட்டோம். யூ ஹாவ் டு ஸ்டாப் த ரிலேஷன்ஷிப். அதுதான் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் முதல்ல ஃபோன் நம்பரை ஃபோன்லேருந்து டெலீட் பண்ணிட்டு அடுத்தது பிளாக் பண்ணிட்டு டெலீட் பண்ணணும். இல்லைன்னா உங்கள் ஃபோன் நம்பரை தூக்கி தூர போட்டு வேற ஒரு சிம் வாங்கணும். அது பெஸ்ட். முதலில் பாவ சூழ்நிலையை தவிர்ப்பது. இரண்டாவது, பாவத்தில் விழுவதற்கு காரணமான அந்த நபரை நம் வாழ்க்கையிலிருந்து தூக்கி தூர போடணும். எந்த ஒரு வகையிலும் நம்மளை ரீச் பண்ண முடியாதபடி நம்ம பிளாக் பண்ணுறது அவசியம். இல்லை பிரதர் சும்மா பேசிட்டு தான் இருக்கிறேன், அங்கே அப்படிதான் ஆரம்பிப்பான். ஏவாள் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க இல்லையா? சும்மா பேசிட்டு தானே ஆரம்பிச்சாங்க. கடைசியில் எங்கே போய் முடிஞ்சது அது? ஸோ தொடக்கத்தில் சிம்பிளாக தெரியும், ஆனால் ஃபைனலாக அது எங்கேயோ போய் நிற்கும். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம கடவுளுடைய வார்த்தையை மறந்து போவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்றது மறுபடியும் சொல்றேன். கொஞ்ச நேரம் டயலுக்கு அப்புறம் கடவுளுடைய வார்த்தையை நாம் மறந்து போவோம். சாத்தானுடைய குரலை கொஞ்ச நேரம் கேட்டோம்னா கடவுளுடைய வார்த்தை நமக்கு மறந்து போகும். ஏவாளுக்கு அப்படிதான் ஆச்சு. கொஞ்ச நேரம் சாத்தான்கிட்ட பேசிட்டு இருந்த உடனே பிதா சொன்ன கட்டில் மறந்து போச்சு. அவங்க பழத்தை சாப்பிடும்போது பிதாவுடைய கட்டில் அவங்களுக்கு மைண்ட்ல இருந்துதா? கொஞ்சம் கொஞ்சமா அது ஞாபகம் குறைஞ்சிட்டே வரும். எப்பொழுது நீங்கள் பாவத்தில் விளைவிக்கிற மனிதனோடு பேசுறீங்களோ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு இறை வார்த்தை மறந்து போகும். பாவம் செஞ்சு முடிச்ச அப்புறம் தான் அப்புறம் நம்மளுக்கு ஞாபகம் வரும், ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, மூன்றாவது, பாவத்தில் விழுவதற்கு காரணமாக இருக்கிற பொருளை தூக்கி எரிச்சிரு அல்லது தூக்கி உடைச்சிடணும். இல்லைன்னா அதை நம்ம வாழ்க்கையிலிருந்து விலக்கி போடணும். பாவத்திற்கு காரணமாக இருக்கிற பொருள். ஒன்று சூழ்நிலை சந்தர்ப்பம், இரண்டாவது மனிதர்கள், மூன்றாவது பொருள்.
நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சகோதரர் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சதான் அவருக்கு பிரச்சனை வந்தது. ஸ்மார்ட் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் யாராவது ஒருத்தர் கால் பண்ணி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதனால என்ன பண்ணாரு, அந்த ஸ்மார்ட் ஃபோனை தூக்கி போட்டு வேற நம்பர் ஃபோன் தான் வச்சிருக்கிறார். அது ஒரு அருமையான ஒரு டெசிஷன். அது அந்த 3 காரியத்தை நம்ம செஞ்சோம்னா 90% ஆஃப் ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வந்துடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன் பிரதர். இருந்தாலும் ஒரு பாவ சந்தர்ப்பம், ஒரு டெம்டேஷன் வரும்போது நான் ஜெபித்தும் நான் பாவத்தில் விழுந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லிட்டு புனித பியோ அவர்கள் சொல்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஒரு மனிதன் உண்மையிலே முயற்சி செய்து பாவத்தில் விழக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து உங்களை காப்பாத்தலைன்னா நம்ம உள்ளத்துல பெருமை இருக்குன்னு அர்த்தம். இருதயத்துல எங்கேயோ ஒரு பெருமை இருந்தால் கடவுள் காப்பாற்ற மாட்டார். நான் சொல்லல, புனித பியோ அவர்கள் சொல்ற ஒரு வார்த்தை இது. அது உண்மையும் கூட, உண்மைதான். ஏன் தெரியுமா? பெருமை கொண்ட மனிதனை கடவுள் எதிர்த்து நிற்கிறார்னு பைபிள் சொல்லுது. நீங்க நம்ம உள்ளத்துல பெருமை இருக்கும்போது நமக்கு எதிர் யாரு? சாத்தான் கிடையாது, ஜீசஸ். நம் உள்ளத்தில் பெருமை இருக்குமா என்றால் நமக்கு எதிரியாக யார் நிற்கிறது? ஜீசஸ் நிற்கிறார் இல்லையா? நிறைய பேர் இதை யோசித்து பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா நம் இருதயத்தில் மூலையில எங்கேயாவது ஒரு பெருமை, நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், நான் இவ்வளவு அழகா இருக்கிறேன், நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் என்னுடைய குலப்பெருமை இப்படி, எங்க அப்பா இப்படி, நாங்க அது இது, எங்க ஃபேமிலி பற்றி உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஏதாவது மூலையில இருந்ததுன்னா ஃப்ரண்ட்ல யார் நிக்கிறது? உங்களை வாழ வச்சு வாழ தூக்கிட்டு யார் நிக்கிறது? ஆமா, போட்டு தாக்குறதுக்கு ஜீசஸ் தான் வருவார். அப்புறம் பிரைஸ் தி லார்ட். யாராவது ஜாதி, எங்க ஜாதி பெருசு, நாங்க அந்த ஜாதி இந்த ஜாதினா யாரு முன்னால நிக்கிறது? நிறைய பேருக்கு பிடிக்கல இல்ல, ஜாதி பேசுனா பிரதர் திடீர்னு ஜாதியை பேசுறான். ஜாதியெல்லாம் பேசுனா ஜீசஸ் சுத்தமா பிடிக்காது. தயவு செய்து இந்த ஜாதி பார்த்து கல்யாணம் பண்றது, எங்க ஜாதி உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, பைபிள்ல எங்கேயும் ஜாதி பற்றி பேசல. ஜீசஸ்குள்ள எல்லாம் ஒரே ஜாதி தான் இல்லையா? சகோதர சகோதரர்கள், நோ ஜாதி. இயேசு கிறிஸ்துவ ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது, யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் கிடையாது. அதனால யாராவது இந்த ஜாதி மைண்டில் இருந்ததுன்னா தயவுசெய்து தூர போடுங்க. ஜீசஸ்க்கு நிச்சயமா பிடிக்காது. இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்காத ஒரு சில காரியங்கள் இந்த ஜாதி பார்க்கறது, நேரம் பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம், ராவு காலம், கல்யாணத்தை நல்ல நேரத்தில் வைக்கிறது, இதெல்லாம் கேவலமான ஒரு காரியங்கள். இதை உங்க வீட்டில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து தூர போடுங்க. ஆசீர்வாதம் வராது, சாபம் தான் வரும். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சாபம் வீட்டுக்குள்ள வரும், நல்ல நேரம் வராது. இல்லை பிரதர், நான் செய்யறதில்லை, எங்க அப்பா அம்மா செஞ்சாங்கன்னா உங்க வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதம் வரணும்னா இதெல்லாம் செய்யாதீங்க. ஒருவேளை தெரியாம செஞ்சீங்கன்னா போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். கம்பல்சரி இதுக்கெல்லாம் பாவ செய்தனம் பண்ணணும், திரும்பி செய்யக்கூடாது. பிரைஸ் லார்ட். இன்னும் எல்லாம் கோபமா பார்க்குற மாதிரி இருக்குது. நான் உண்மையை சொல்றேன், ஜாதி பார்க்காதீங்க, தயவுசெய்து பார்க்காதீங்க. கிறிஸ்துவ பைபிள்ல ஜாதியே கிடையாது. இல்லை பிரதர், ஃபாதர் பார்க்குறாங்க, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. மேலே போய் நிற்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது. யார் பார்த்தாலும் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா செத்து மேலே போய் நிற்கும் போது ஜீசஸ் நம்மளை கேட்பார். நீங்க ஏதாவது ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜீசஸ் கேட்கறது ஒரே ஒரு வழி தான், நான் பார்த்தேனான்னு கேட்பார். யாரை ரெஃபர் பண்ணுவாரு? நான் ஜாதி பார்த்தேனா, நான் ஒன்னு எந்த ஜாதின்னு பார்த்தேனான்னு கேட்பார். ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? அதனால தயவு செய்து ஜாதி பார்க்காதீங்க. ஜீசஸ்க்கு பிடிக்காத ஒரு காரியம். ஜாதியை வச்சு மனிதனை பெரியவன் சின்னவன், மேல் ஜாதி கீழ் ஜாதி, இது இந்து சமுதாயம் கொண்டு வந்த ஒரு கேவலமான ஒரு முறை. கிறிஸ்தவர்கள் இது பின்பற்றக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை உங்க வீட்டில் இருந்ததுன்னா தயவுசெய்து பிரேக் இட். நீங்க ஒருவேளை ஜாதியை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா உங்க பிள்ளைங்களுக்கு பண்ணும்போது அதை பார்க்காதீங்க. ஓகே, அப்போ நம்ம 2 காரியங்களை இன்னைக்கு தியானிச்சோம். அதுக்கே 1 மணி நேரம் ஓடி போச்சு. முதல் இது, நம் கடவுளுடைய சன்னிதானத்தில் கடவுளுடைய பிரசன்ஸ்ல இருக்கும்போது கடவுளுடைய அன்பை உணரும் பொழுது நம் கண்களில் கண்ணீர் வருவது நார்மல். அது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று, நாம் கடவுள் முன்னால தகுதி இல்லாமல் இருக்கிறோம்னு நினைச்சு கண்ணீர் வரும். அது நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும். அடுத்தது, கடவுளுடைய அன்பை நாம் நினைக்கும் பொழுது நமக்கு கண்ணில் கண்ணீர் வரும். இவ்வளோ பாவியா இருந்தோம், இவ்வளோ ஒண்ணுக்கு உதவாதவனா இருந்தோம், கடவுள் என்னை அன்பு செய்கிறார் ஒரு எண்ணம் வரும்போது நம்முடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. அவருடைய அன்பை நினைத்து
மூணாவது, நம்ம ஒரு பாவத்தில் விழக்கூடிய நேரத்தில் நம்ம ஃபைட் பண்ணணும். கம்பல்சரியா ஃபைட் பண்ணி போராடி நம்மளால முடியல அப்படின்னா நிச்சயமாக நாம் இயேசு கிறிஸ்துவை அழைக்க வேண்டும். அந்த நேரத்தில் வேற யாரையும் கூப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. சில நேரத்தில் ஆன்மீக வழிகாட்டிகளை கூப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனா யார் எப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மளை இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். புனித சின்னப்ப ரொம்ப தெளிவா சொல்றார் இல்லையா? நான் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை செய்ய முடியவில்லை, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செய்யறேன். அந்தோ பரிதாபமான மனிதன் நான், யார் என்னை இதுல இருந்து விடுவிப்பார்கள் கேட்டுட்டு அவரே பதில் சொல்றார், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை இதிலிருந்து விடுதலை கொடுப்பார். அவ யார் விடுதலை கொடுக்க முடியும்? இந்த டெம்டேஷன்ல இருந்து ஜீசஸ் மாத்திரம் தான் விடுதலை கொடுக்கணும். அவருடைய வார்த்தை மாத்திரம் தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். அதனால்தான் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். மனுமகன் விடுதலை கொடுத்தால் என்று யாரும் கொடுத்தால் பூரணமாக நீங்கள் விடுதலை அடைவீர்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தால் மாத்திரமே நாம் பூரணமான ஒரு விடுதலையை அடைய முடியும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. வேற எங்கேயும் போய் தேடணும்னா விடுதலை கிடைக்க போறது கிடையாது இல்லையா? எங்கேயாவது ஜாதகம் பார்க்கறவங்கிட்ட போனா விடுதலை கிடைக்குமா? கிறிஸ்தவர்கள் போய் கை நீட்டுறாங்க. இந்து மக்கள்கிட்டையும் மற்றவங்கள்ட்டையும் போயிட்டு ஜாதகத்தை பாருங்க, கையை பாருங்க, எங்க வீட்டில் யாராவது செஞ்சு வச்சுட்டாங்களா பாருங்க. இதெல்லாம் கிறிஸ்தவனுக்கு கேவலமான பொழப்பு. இதெல்லாம் நான் ஒரு முறை ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பஸ்ல மக்கள் கூட்டம் கூட்டமாக போறாங்க. நான் எதுவும் என்ன விஷயம் டூருக்கு போறாங்கன்னு பார்த்தா இல்லை, கேரளாவுக்கு மந்திரம் வாங்கி பார்க்கறதுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஊர் பேரே ஒரு செயின்டுடைய பேரு, ஊர்ல இருக்கிறதெல்லாம் கிறிஸ்தவங்க. எங்க போறாங்க கிறிஸ்தவங்க எல்லாம்? தியானத்துக்கு போவாங்கன்னு பார்த்தா எங்க போறாங்க? பஸ் வச்சு, சார்ட்டர்ட் பஸ் வச்சு மந்திரம் பார்க்க போறாங்க. இதெல்லாம் குடும்பத்துக்கும் பிள்ளைங்களுக்கும் சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஒருவேளை உங்க அப்பா அம்மா யாராவது தெரிஞ்சவங்க செஞ்சாங்கன்னா தயவு செய்து சொல்லி ஸ்டாப் பண்ணுங்க. நிச்சயமாக சாபம் வரும் இந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலில எல்லாம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஓகே, கண்களை மூடி ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கலாமா? கேட்ட இறை வார்த்தைகளை நாம் தியானித்து ஒப்பு கொடுப்போம்.